புரட்டாசி மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது கண்டிப்பாக நாங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோங்க. திருப்பூர் காங்கேயம் சைடு இருக்கிறவங்களுக்கு நான் எந்த கோயில் பற்றி பேசிகிட்ருக்கேன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நாங்கள் ஃபேமிலியாக ராமசாமி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். என் குட்டி பாப்புவை இதாங்க ஃபஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். போயிட்டு வர்ற வரைக்கும் என்ன ரகலை பண்ணுவாங்கன்னே தெரியலேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, ரொம்ப நல்ல சமத்து பொண்ணாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க எங்கள் கூடவே. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கோயில்கிட்ட வந்ததுமே இந்த மாதிரி ரோட்டுக்கு 2 சைடும் கார் பார்க்கிங் அவ்வளோ லென்த்தாக இருந்துச்சுங்க. இந்த கூட்டத்தில் எப்படிடா நம்ம போகிறோன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் பரவாயில்லைங்க, சமாளிச்சிட்டோம். நாங்கள் ஒரு தோப்புக்குள்ளே தான் எங்கள் காரை கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க. இந்த மாதிரி ரஷ்ஷாக இருக்கிற டைம்லலாம் அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற தோட்டக்காரங்க அவங்களோட இடத்துல பார்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நாங்களும் அங்கே தான் பார்க் பண்ணியிருந்தோம். அந்த தோட்டத்துக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி புடலங்காய் பந்தலும் பீக்கங்காய் பந்தலும் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி டைமில் இங்கே காலிஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட வச்சுருப்பாங்க. ராமசாமி கோயில் பற்றி சொல்லணுன்னா இது ஒரு 500 வருஷம் பழமையான ராமர் கோயிலுங்க. இங்கே ராமர் சீதையை தேடிட்டு வரும்போது இந்த ஊரில் தங்கிட்டு போனதாகவும், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு புத்துமண் எடுத்து சிலை செஞ்சு வழிபட்டு வர்றதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. அதனாலேயே இந்த கோவிலில் இருக்கிற சிலைகளுக்கு எந்த ஒரு அபிஷேகமும் நடக்காதுங்க. வெறும் தீபாராதனை மட்டும்தான் காமிப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற அனுமர் சிலைக்கு மட்டும் எல்லா வித அபிஷேகமும் நடைபெறுங்க. நீங்களும் உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோயில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு உள்ளே வரணுங்க. நீங்கள் உள்ளே வர்ற தடத்தில் எல்லாமே 2 சைடும் இந்த மாதிரி நிறைய கடைகள் தாங்க இருக்கும். இந்த மாதிரி கடைக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், குட்டீஸுக்கு தேவையான பொருள், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு விதமாக ஷாப்ஸ் நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி ஃபுட் கோர்ட்ஸு, வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருள், இரும்பு பொருள், சில்வர் பாத்திரங்க அப்படின்னு நிறையா கடைங்க இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் இங்கே வரும்போது கண்டிப்பாக ஒரு பொருள் வாங்கிட்டு போவேங்க. அது என்னென்னா மண்ணுண்டியல் தாங்க. ராமசாமி கோயில் வந்துட்டு போனாலே மண்ணுண்டியலோடு தான் வீட்டுக்கு போவோம். அது ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அரச மரத்தடி விநாயகரை தரிசிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகிறதுக்காக லைனில் நின்றுட்டேங்க. ஒரு மணி நேரம் மாதிரி ஆயிடுச்சுங்க கோயிலுக்குள்ளே போகிறக்கே. பரவாயில்ல, பாப்புக்குட்டி எதுவும் ரகலை பண்ணாமல் இருந்துட்டாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே பிரசாதம், இங்கே விபூதிக்கு பதிலாக சாம்பல் மட்டும்தாங்க கொடுப்பாங்க. என் பையன் வெளியில் வந்ததுமே ரைடு போகணுன்னு ஒரே அடங்க. இங்கே இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி நிறைய குட்டீஸ்க்கான ரைட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்ததும் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இது எல்லாமே ஃபேக் தாங்க, இருந்தாலும் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஃப்ளவர்ஸும் ட்ரீம் கேச்சஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. ராமசாமி கோயில் இது வாங்கலைன்னா எப்படிங்க? இதுக்கு பேர் என்னென்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மிட்டாய் கூடவே இன்னும் கொஞ்சம் சில மிட்டாய்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க.